அதுல 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நாம கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்ளுவோம். அந்த பவுலுக்குள்ள இருந்த அந்த ஆசை எனக்கும் இருக்குதுங்கிறத வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட நான் பேச நான் தைரியம் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். என் புத்தியீனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாய் இருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சில நேரத்துல சில காரியங்களை சொல்லும் போது பாஸ்டர் இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாரு. சில நேரத்துல பாஸ்டர் பேசுற காரியம் ஒரு புத்தியினத்தை போல கூட இருக்கும். சில பேருக்கு அப்படி தோணும், சில பேருக்கு அப்படி விளங்கும். என்ன எந்த நேரமும் என்னக்கா இப்படியே தான், இதேதான், வேற எதுவும் இல்லையா என்ற மாதிரி இருக்கும். புத்தியீனமாவே இங்க பவுல் இங்க சொல்றாரு, என்ன சொல்லி சொல்றாரு? என் புத்தியீனத்தை நீங்கள் சற்று சகித்தா நலமா இருக்கும், சகித்தும் இருக்கிறீர்களே. அல்லேலூயா சொல்றாரு. கேள சொல்றாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியா உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. யாருக்கு? உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? கற்புள்ள கன்னிகையா உங்களை கொண்டு போய் அவர்கிட்ட நிறுத்து. நானும் நிக்கணும், உங்களையும் கொண்டு வந்து அவர்கிட்ட நிறுத்து. இதுதான் என் ஆசை. அன்னைக்கு பவுலுக்கு இந்த ஆசை இருந்தது. இந்த ஆசை உங்க சபையின் போதகனாகிய எனக்கும் உண்டு. நான் சொல்றேன், இந்த என் விருப்பத்தை உங்ககிட்ட தான் நான் சொல்ல முடியும். உங்ககிட்ட தான் எனக்கு இந்த காரியத்தை சொல்ல முடியும். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நாம எப்படி இருக்கணும்? பொண்டாட்டியா இருக்கணும். நம்ம பாஷை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு யாரா இருக்கணும்? மனைவியா. அவருக்கு தான், அவருடைய மனைவியா. ஏன்னா அவர் தான் நம்முடைய புருஷன், பிரதான புருஷன். அவர் தான் நம்முடைய மணவாளன். அந்த மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு சபையாகிய சரீரமாகிய இந்த சபை ஆயத்தப்படுது. இந்த சரீரமா இருக்கிற இந்த சபை ஆயத்தமாகணும். இந்த சபை ஆயத்தமாகணும். இந்த சபைங்கிறது இந்த சரீரம். சொல்லுங்க, ஏன் சரீரம்? சொல்லுங்க ஏன் சரீரம்? இந்த சரீரம் யாருது? கிறிஸ்துவுக்குரியது. சொல்லுங்க, இது ஏன் சரீரம்? கிறிஸ்துவுக்குரியது. என் கண்ணு கிறிஸ்துவுக்குரியது. என் உதடு கிறிஸ்துவுக்குரியது. என் வாய் கிறிஸ்துவுக்குரியது. என் தலை கிறிஸ்துவுக்குரியது. என் கை கிறிஸ்துவுக்குரியது. என் கால் கிறிஸ்துவுக்குரியது. இப்ப நாம் யாருக்கு சொந்தமானவங்க? கிறிஸ்துவுக்கு சொந்தமாயிற்ற பிற்பாடு. ஏன்னா நம்ம எப்படி என்ன பண்ணிட்டாரு? நம்ம கிரையும் கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? கிரையும் கொடுத்து நம்ம என்ன பண்ணிட்டாரு? அந்த அறிவு நிறைய பேருக்கு இல்லை. இந்த அறிவு, இந்த சிந்தை நிறைய பேருக்கு இல்லை. வாசிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் மன்னிக்கணும், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் எடுத்துங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் எங்கிருந்து தெரியுமா வாசிக்கலாம்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? நமக்கு விளங்கும். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று நல்ல நிதானமா நம்ம வசனங்களை நம்ம, ஏன்னா இந்த கிறிஸ்துவின் பாடுகளை நம்ம நினைக்கிற நாட்களில் இருக்கிறோம். இன்னைக்கு மட்டுமா? இந்த நேசன் மட்டுமா? இல்ல, எப்பொழுதும்
எப்பொழுதும் அவருடைய பாடுகளை நம்ம நினைக்கணும். அவர் நமக்காக வந்ததை நம்ம நினைக்கணும். அவர் நமக்காக ரத்தம் சிந்தினதை நம்ம நினைக்கணும். அவர் நமக்காக தன் உயிரை தியாகம் பண்ணினதை நம்ம நினைக்கணும். ஏன், எதுக்கு, என்ன, எதுக்காக அவர் சிலுவைக்கு போனோம், ஏன் அவர் அடிச்சாங்க, ஏன் காரி கொப்பனாங்க, ஏன் கன்னத்தில் அரைஞ்சாங்க, ஏன் அவரை அவமானப்படுத்தினாங்க, ஏன் அவரை எல்லாரும் விட்டுட்டு அவங்க ஓடிட்டாங்க, ஏன் கைவிடப்பட்டவரான ஆனாரு, ஏன் இப்படி அவருடைய வாழ்க்கையில் நடக்கணும், இதெல்லாம் ஏன்றதை நாம நினைக்கணும். நாம என்ன பண்றோம், அதை நமக்கு நினைக்க நேரம் இல்லை. என்ன அவங்க கைவிட்டாங்க, அவங்க என்ன விசாரிக்கல, அவங்க என்ன பார்க்க வரல, என் உறவுல வரல, என் அக்கா வரல, என் அண்ணன் வரல, என் தம்பி வரல, என் தங்கச்சி வரல, என் ஒட்டு உறவு வரல, என் மாமா வரல, என் மச்சனை வரல, அவங்க என்ன பார்க்கல, இவங்க என்ன விசாரிக்கல. இதுவே நம்முடைய பாரமா போயிடுச்சு. இதுவே நம்முடைய யோசனையாகி போச்சு. இதுவே நம்முடைய கவலையாகி போச்சு. நம்முடைய கவலை இன்னும் அதுக்கு மேல, ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணினது, ஆண்டவர் நம்மை அழைத்தது, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது, ஆண்டவர் நம்மை ரட்சித்தது, ஆண்டவர் நம்மை முன்குறித்து அவருடைய பிள்ளையாக நம்மை இதுவரைக்கும் நம்மை வாழ வச்சுட்டு வந்தது எதுக்குங்கிறதையும் மறந்து போயிட்டோம். இன்னைக்கு ரொம்ப அழகா நமக்கு சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அறியீர்களா? அறியலையா? இன்னும் தெரியலையா? இந்த சரீரம் கிறிஸ்துவுக்குரியதுன்னு இன்னும் தெரியலையா உனக்கு? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் கேள்வி ஆவியானவருக்கு எழுதி வச்சுக்கிறார். இந்த கிறிஸ்துவின் அவயத்தை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்ய ஆகாதே. கேளுங்க, நம்ம கேட்கலாம். இந்த சரீரத்தை எப்படி இதுவரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்? எந்த 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 விதத்தில் இந்த சரீரத்தை பயன்படுது? கை, என் காலு, என் உதடு, என் வாய், என் மூக்கு, என் கண்ணு, இந்த ஹேரை நமக்கு நல்ல பக்குவமா பளபளப்பா பார்க்கிறவங்களுக்கு நல்ல லட்சணமா அது அழகா தெரியுதுக்கு இதுக்கு எவ்வளவோ மேக்கப் போட முடியுமோ போட தெரியுது. ஜீவியத்தை அழகுபடுத்துவதற்கு மனம் இல்லையே. அந்தரங்கத்தில் இருக்கிற அந்த அழுக்கு மூட்டையை எரிவதற்கு, சுத்திகரிப்பதற்கு, இயேசுவின் ரத்தத்தை கிளைம் பண்ணுவதற்கு இதுவரைக்கும் நமக்கு தோணலையே. விதவிதமான உடை கொடுக்கிறோம், விதவிதமான ஒரு அழகு பொருட்களை பயன்படுத்துறோம். இதெல்லாம் எல்லாம் கரெக்ட், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லல. இது நாச்சும் உள்ளான மனுஷனை நீ அழகு ஆக்கிட்டேனாக்கா அது வெளிப்புற தோற்றம் உனக்கு அழகாக காட்சி அளிக்குமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அகத்தின் அழகு சொல்லுங்க. அழகுக்கு ஏன் அழகு சேர்க்க? உன் அகத்தை அழகா வச்சுக்க, உன் முகத்துல உன் முகம் ஆட்டோமேட்டிக்கா அழகாகும். இது கருப்பா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கு. இங்க சொல்றாரு, கேள வாசிங்க. வேசியோடு இறங்கி இசைந்திருக்கிறவன் 16 வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமா இருக்கிறாள் என்று தெரியலையா? வேசியோடு ஒருத்தன் இணைந்திருந்தா அவங்க 2 பேரும் ஒரே சரீரம் தெரியலையா? இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று சொல்லி இருக்குது. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேர் கர்த்தரோடு இருக்கிறீங்க? நம்ம கர்த்தரோடு இருந்தா ஒரே ஆவியா நம்ம இருப்போம். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யணும்னு தோணும். அவர் என்ன யோசிக்கிறாரோ அதை நம்ம யோசிக்கணும்னு தோணும். அவருடைய விருப்பம் என்னவோ அது நம்முடைய விருப்பமா மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. பெண்மன் செய்ய பண்ணாரு.
உங்க ஆசனா எனது ஆசை, உங்க ஆசனா எனது ஆசை, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா சொல்லிடுவேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா சொல்லிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் அழகா இன்னும் சொல்ற, வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன், இது நம்முடைய விருப்பம் ஆகணும், இது நம்முடைய ஆசை ஆகணும். இருந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் தூங்கினாலும் எந்த நேரத்தில் இருந்தாலும் என் அப்பனை குறித்த நினைவு, என் தெய்வத்தை குறித்த நினைவு, அவர் என்னை கொண்டு வந்து நிறைய நிறுத்துறத எதுக்காக நிறுத்தினார், எதுக்காக ரட்சித்தார், எதுக்காக தூக்கினார், எதுக்காக கழுவினார், எதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறாரு, எதுக்காக அவருடைய கிருபைகளையும் கிருபா வரங்களையும் இதுவரைக்கும் என் தகப்பன் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. சும்மா நான் அப்படியே வச்சுட்டு அப்படியே இந்த ஒரு தாழ்ந்து உள்ளவன் மண்ணிட்டு போட்டு புதைச்சிட்டு போயிட்டானே, அது போல நான் போறதுக்கா? அதுக்கு ஆண்டவர் அவருடைய கிருபையை கொடுத்தாரு, அதுக்கு ஆண்டவர் எனக்கு தாழ்ந்த கொடுத்தாரு, அதுக்கு ஆண்டவர் பலவிதமான டேலண்ட் கொடுத்தாரு. எதுக்கு பயன்படுது? எதுக்கு பயன்படுத்துறோம்? நம்ம டேலண்ட் எல்லாம் வேற எங்க போகுது? வேற எதுக்கும் பயன்படுது? ஊருக்கும் உலகத்துக்கும் மற்ற உறவுகளுக்கும் தானே பயன்படுது. அப்பன் தன்னை ரட்சித்து இதுவரைக்கும் நம்ம உன்னையும் என்னையும் வாழ வச்சுட்டு இருக்கிறவருக்கு பயன்படலையே, பயன்படலையே. கிராம மொழி துணை சொல்லுவாங்க, எங்க அண்ணன்மார்கள் எல்லாம் அப்படி ஒரு சந்தோஷம், என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்குது, மனசெல்லாம் நிறைஞ்சிருக்குது, திருப்தியா இருக்குது. ஜனங்களை போய் எப்படி நான் சொன்னேன், நம்ம கிட்ட பாய் போட்டாலே பாய் வந்து உட்காரத்துக்கு நம்ம மனம் இல்லை, பாயும் கிடையாது, ஒண்ணு கிடையாது. அங்க ரெண்டு பாட்டை பாடி ஆண்டவர் துதிச்சு ஒண்ணு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து அப்படியே தரையில உட்காந்துக்கிச்சுங்க பிள்ளைங்க, பெரியவங்க முதல் கொண்டு அப்படியே வந்து உட்காந்துக்கிச்சுங்க. பாய் போடலாம் இருக்கட்டும் பாஸ்டர், இருக்கட்டும் பாஸ்டர், அப்படியே உட்கார், நல்லா தான் இருக்குது, அப்படியே உட்காரு, அப்படியே ஓடி வந்து உட்காந்துக்கிச்சுங்க. உட்காருமா, சேர் இருந்தாதான் உட்காருவோம், கொஞ்சம் நல்லா இருந்தாதான் உட்காருவோம், கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஜனங்க கொஞ்சம் ஒரு இதா இருந்தாதான் அவங்களோட நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கேற்ற ஆளா இருக்கணும், எனக்கு உகந்த நபரா இருக்கணும், ஆக்கிறதுக்கு என்னுடைய எனக்கு ஏற்ற கொஞ்சம் சொல்லிக்கிற அளவுக்காக இருக்கணும். அப்படிப்பட்டவங்களோட நிற்பேன், அப்படிப்பட்டவங்களோட நான் கொஞ்சம் என்ன பண்ண போட்டோ எடுத்துப்பேன். அப்படி சில பேருக்கோட நிற்க நமக்கு மனம் இருக்காது. எத்தனை பார்ஷியாலிட்டி, எத்தனை விதமான நம்முடைய கணிப்பு பயங்கரமா இருக்குல்ல. அல்லேலூயா அல்லேலூயா. இருதயம் மாறணும், இருதயத்தை விட்டு கொடுக்கணும். அன்னைக்கு வியாழன் அன்னைக்கு இதை ஏசப்பா வாழ்ந்த சீஷர்களோடு வியாபார படம் தொடங்கினார். சீஷர்கள் எல்லாம் கூப்பிட்டார், எல்லாரையும் உட்கார வச்சார், வஸ்திரத்தை கட்டினார், இடுப்புல துண்டை கட்டினார், எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவருடைய பாதத்தை, ஒவ்வொருத்தருடைய பாதத்தையும் என்ன பண்ணார், கழுவினார். ஒவ்வொருத்தருடைய பாதத்தையும் கழுவி தன்னுடைய இடுப்புல கட்டியிருந்த அந்த துண்டுனால அந்த பாதத்தை என்ன பண்ணாரு, தொடச்சார். பேதுரு சொன்னான், ஐயா நீங்களா, நீங்க என் காலை கழுவக்கூடாது. எப்பா நான் உன் காலை கழுவுலன்னா என் பந்தியில உனக்கு கையை பார்க்க இல்லை. அப்ப சொல்லிட்டான், ஐயா என் காலம் மட்டும் இல்லை, ஏன் தலை முதல் முழுசையும் நான் கழுவுனா. ஏற்கனவே மூழ்கினவன் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறான், சுத்தமா இருக்கிறான். இந்த காலு தான் எங்கெங்கயோ போயிட்டு வருது, இந்த காலு தான்
எங்கெங்கயோ உலகத்துல என்ன பண்ணுது, உலகத்துல போயிட்டு வருது. உலகத்தின் அசுத்தங்கள் இந்த கால்களில தான் ஒட்டி இருக்குது. அதனால நான் என்ன பண்றேன், அந்த கால்களை கழுவிட்டு அப்படியே விட்டுறேன் நானே. ஏன் அதை துடைக்கணும்? அந்த ஈரம் இருந்துச்சுன்னா திரும்பவும் அந்த உலகத்தின் அசுத்தங்கள் அந்த ஈரத்துல ஒட்டிக்கிட்டதுனால அதை தொடச்சு அனுப்புகிறவர் தான் எங்க அப்பா. சொல்லலாமா?